அதான் பழையது போல் வேலைக்கு வந்தாச்சு. இடையில நிறைய விஷயம்லாம் நடந்து, இந்த விழுந்து பிறகு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி அப்படி இப்படின்னு நிறைய விஷயம் நடந்து திருப்பி எதுக்கு இந்த இடத்துக்கு வந்தேன்னா சம்பளம் தான் முதல் விஷயம். அடுத்தது கொஞ்சம் சரியாக தர எனக்கு சம்பளம் இருந்து ஓடிச்சு. 20ஆந்தேதி தான் எனக்கு இப்படி இன்சிடெண்ட் ஆச்சு. பிறகு சம்பளம் இருந்து கொஞ்ச நாள் ஓடிச்சு. அதுக்கப்புறம் பைசா தீர்ந்த பிறகு தான் சம்பவம். எனக்கு வீட்டில் இருக்க மனசு இல்லை. என்ன வீட்டில் இருந்தால் வீடியோ போடவும் தோணலை. ஏன்னு தெரியல எனக்கு. எனக்கு வீட்டில் ஆளுதெல்லாம் நமக்கு தெரிஞ்சே இருக்கும்போது எனக்கு வீடியோ போடணும் அப்படின்னு ஒரு இதுவே இல்லை. அதையும் தாண்டி நான் எப்படியோ ஒரு கொஞ்சம் சரியான வந்து பைக்கில் போயிட்டு வீடியோ போட்டேன். அதுக்கே என்னை வீட்டிலண்டெல்லாம் சொல்லி திட்டெல்லாம் வந்து இப்படி பைக்கில் போகும்போது வீடியோ போட்டுட்டு வர, அடுத்து வண்டியில் இப்போ சரியாக கூட இல்லை, அதுக்கு முன்னாடி வண்டி எடுத்து ஓட்டியா அப்படி இப்படின்னு பிறகு எப்படியா சரியாச்சு ஃபுல்லாக. அடுத்து வண்டி என்னாச்சுன்னா வண்டியிலேயும் ஒரு பிரச்சனை. வண்டி மொத்தமாட்டே அது ஒரு சம்பவம் ஆச்சு. அடுத்தது வண்டியெல்லாம் சரியாக்க கொஞ்சம் பைசா செலவாகி அடுத்து இப்போ வண்டியை கூட கொண்டு வர முடியாத நம்ம வீட்டிலேருந்து தந்து விடல. வண்டி கொண்டு ஒன்று போன்றான், பஸ்ஸில் போன்னு சொல்லி விட்டுரு. அப்படி தான் இருக்குது. இங்கே ரூமில் வந்து பார்த்தா என்ன தவிர்த்து 2 ஹிந்திக்காரனும் வந்திருந்தானடி. 2 ஹிந்திக்காரனும் இருந்தாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்க்கேன். எனக்கு பரம்பு, எனக்கு பெட்ஷீட்டு, எனக்கு தலைமுடி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அவனை உறங்கிட்டு இருந்திருக்கானு. அப்புறம் நான் வந்த உடனே ஏன்னா பொருள் இல்லை நான் எடுத்து நான் என்ன பட்டு வச்சுட்டு அடுத்து வந்து பார்த்தா 2 பேர். அடுத்த அவன்கிட்ட இப்படி எல்லாம் சொல்லி இப்படி அதனால தான் போனேன் அப்படின்ட்டு எல்லாம் சொன்னவர் ஒன்றும் சொல்லலை. அவனோட பாட்டு நான் வெளில போனாங்க. ஃபேனும் ஒர்க் ஆகலை. மொத்தமாட்டு ஒரு சம்பவம் ஆச்சு. இந்த 2026 ஆரம்பத்துலேயே ஒரு சம்பவம் இப்படி நடந்துட்டு. அதான் பின்ன இன்னி என்னன்னா நம்ம சேனலில் பேர் மாற்றிருக்கோம். எல்ஆர்எஃப்னு, லக்கி ரைடர் ஃபேமிலி. பேர் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பேர் நல்லா இருந்ததுன்னா அப்படியே வச்சுருப்போம். இல்லைன்னா வேறு பேர் மாற்றினால அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாவது நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு மாற்றலாம். அடுத்தது நம்ம குட்டுசனை இனி மாடிஃபை பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருந்து அதே நேரத்தில் இன்னும் ஒரு பைக் எடுக்க போகிறோம். என்ன ஜெபின்னு ஒரு பைக்கை வச்சுட்டு மேட்ச வழி இல்லை. இதில் இன்னொரு பைக்கானா? ஆமாம். என்ன பைக்குன்னா 2 பைக்கு என் மைண்டில் இருக்குது. ஒன்று வந்து 200cc, இன்னொன்று வந்து 155cc. நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பேன் 155 சொன்னோடனே. ஆமாம், யமகாவில் தான். யமகாவில் R15 V3 இல்லைன்னா RS 200. இதில் 2ல் யாது எடுக்க போகிறேன்னு உள்ள டிசிஷனு உங்கள் கையில் விட்டாச்சு, எல்ஆர்எஃப்கிட்ட. அதனால் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு கமெண்ட் செக்ஷனில் 2 கமெண்ட்டு பின் பண்ணி வச்சுருப்பேன். ஒன்று வந்து RS 200, இன்னொன்று வந்து R15 V3. அதில் உங்களுக்கு பிடிச்ச வண்டியை நீங்கள் ஜஸ்ட் லைக் மட்டும் பண்ணுங்கள். அதுக்கு நீட்டு 2லேயுமே லைக் பண்ணக்கூடாது, அது தப்பு. ஏதாவது ஒன்றில் மட்டும் லைக் பண்ணுங்கள். அப்போ யாதில் நிறைய அதிக லைக் வருதோ அதை மட்டும் நமக்கு இன்னொரு அதை மட்டும் வாங்குவோம். நமக்கு அதையே வாங்குவோம். ஏன்னா 2லேயுமே எனக்கு திருப்தி ஆட்டு 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து R15 V3 எனக்கு பிடிச்ச வண்டி, மைலேஜ் எல்லாம் சூப்பராக கிட்டோம். 2வது விஷயம் RS 200. ஏன்னா எனக்கு அதுவும் பிடிச்சோம். RS 200ல் என்னன்னா அது கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஓட்டது. R15 போல் இல்லை. ஏன்னா எனக்கு ஸ்பைனில் பிரச்சனை இருக்குல்ல. ஸோ அதனால் நான் சரி RSல் கொஞ்சம் இது இருக்குது, நமக்கும் சின்ன வயசுலேயே இருக்குது, அது அட்ராக்ஷன் இருந்திருக்கு. ஸோ அதனால் வண்டி எடுத்து அதை எடுப்போம், இல்லைன்னா இதை எடுப்போம் அப்படின்னு 2 விஷயம் இருக்குது. அதுதான் 2 இடத்துல யார் எடுக்கலான்னு எனக்கே கன்ஃபியூஷன். அதனால தான் அந்த பொறுப்பை உங்கள்கிட்ட தரேன். ஜஸ்ட்டு கமெண்டில் இருக்கும், அதில் லைக் மட்டும் பண்ணி விட்ருங்கோ. ஓகே, அதுக்காக நம்ம வேலை பார்ப்போம். வேலை பார்த்து அதே நேரத்தில் எனக்கு இங்கே இருந்து வேலை படித்தேன்னு கேட்டேளா, நல்ல வேலை படித்து அடுத்தது கொஞ்சம் இல்லை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வேலை படித்ததான் எனக்கு வேறு நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. இந்த சம்பளத்தில் எல்லாம் ஓடாதப்பா. 15,800 வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் வேலையெல்லாம் படிச்சுட்டு வெல்றானா தான் வேலைக்கு ஆகும். அதனால் வேலையை பார்த்துட்டு வேலையை படித்தோம். சரியா? சரி, இந்த வீடியோ எல்லாம் பார்த்துக்கிறது மட்டும் சரி, இந்த லைக் எல்லாம் இந்த ஃபாலோ எல்லாம் பண்ணியதில்லை. அதனால் கொஞ்சம் ஃபாலோவும் பண்ணி வச்சுருக்கா. சரியா? நம்ம இனி RSஓ இல்லை R15ஓ 2ல் எதுங்களும் ஒரு வண்டி எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு 600cc மேலே உள்ள ஒரு பைக்கில் ஒன்று டிசிஷன் வச்சுருக்கேன். அது கரெக்டாக அதே பைக் தான் எடுப்பேன். அது நான் அந்த
இது போல் அப்படி இப்படின்ட்டு இந்த டிசிஷன் எனக்கு கன்ஃபியூஷன் ஆகும். அது கன்ஃபியூஷன் ஒன்றும் ஆகாது. அதனால் அதில் ஒரு வண்டி எடுப்பேன். முதல்ல எனக்கு இந்த 200 155 சிசியில் அதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துடணும். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக 600க்கு போனோம். அதுக்கு பிறகு வேறு ஒரு வண்டி இருக்குது, பட் அதுக்குள்ளே கேப்பபிலிட்டி நம்மக்கிட்ட இல்லை. ஸோ அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு கேப்பபிலிட்டி கொடுத்தோ அதுக்கேற்ற போல் வண்டி எடுக்க போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஐடியா சப்போர்ட் பண்ணுங்கள். அதோட யூடியூப்லேயும் போடுறேன், யூடியூப்லேயும் போய் வீடியோ பாருங்கள். இந்த அவ்வளோதான், வேறு ஒன்றும் செல்ல இல்லட்டே. நீ போக ஏதாவது நடந்துன்னா சம்பவம் நடந்துன்னா செல்ல இப்படி தான் கொஞ்சம் நாளாட்டு போட்டுட்ருப்பேன். வீடியோ போட்டுருக்கும்போது திடீர்னு ஜெபினா அவன் விழுந்தானே அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலில். ஏன்னா அது இல்லை காமெடி. ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயாச்சு. இங்கே வேலை பார்த்துறதுல என்னென்னா அவனை மண்டையிலேருந்து சரியான ரத்தம், அவன் பழச்ச மாட்டான், ப்ளட் எல்லாம் அப்படி வந்துட்டு தலை அடிபட்டது ஓகே தான். ஒரு பெரிய ஒரு பீஸ் தலையில் விழுந்து ப்ளட்டு நிறைய போச்சு. பட் இருந்தாலும் நான் அது எக்ஸ்பெக்டே பண்ணல. செத்தான் வேறு சொல்லியாச்சு அங்கே 3 and 4 செத்தான்னா முடிஞ்சு அது தப்பாது அப்படின்ட்டு. ஏன்னா தூக்கிட்டு போனது அப்படி, ஏன்னா ஸ்பைன் அடிபட்டு நடக்க விட முடியாது, இல்லைன்னா நடந்தே போயிருப்பேன். அப்படியெல்லாம் சம்பவம் நடந்துடு. பின்னும் திருப்பி இங்கே இந்த இடத்துக்கு வந்தது ரீசன் என்னென்னா நிறைய லட்சியங்கள் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டப்படியதில் தப்பு இல்லை. அதனால் நீங்களும் உங்கள் லட்சியத்தை தேடி ஓடுங்க. இந்த லட்சியத்தை தேடி ஓடிய பயணத்தில் என்னை கூட ஜாயின் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஃபாலோ, அவ்வளோ. தேங்க்யூ, பாய்.